எல்லோருக்கும் வணக்கம். ஷேர் மார்க்கெட் ஒரு லூசுங்க அப்படின்னு நம்ம சொன்னோம்னா, இல்லைன்னே அது ஒரு பைத்தியம் அப்படின்ற மாதிரி ஷேர் மார்க்கெட் பல பேர்த்தினுடைய மனசை நோகடிக்கிற மாதிரி, புரிஞ்சு கொள்ள முடியாத மாதிரி முன்ன பின்ன மூவ்மெண்ட் ஆகிட்டு இருக்கு. இது ரொம்ப கஷ்டமான காலம்தான், அனுபவிச்சு தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. 324 பாயிண்ட் நிஃப்டி இறங்கி ஆல்மோஸ்ட் 23,559 க்ளோசிங் ஆயிருக்கு. பக்கத்து நாட்டோட சண்டைக்கு போகிறோம். பல பேர்த்த போர்க்கப்பலில் ஏற்றிட்டு போயிட்டு இருக்கீங்கள, நடுக்கடலில் எல்லா கப்பலும் தண்ணிக்குள்ளே போயிடுச்சுன்னா அப்புறம் என்ன பண்ண முடியும்? அது மாதிரி போர்ட்ஃபோலியோவில் இருக்கக்கூடிய பல பங்குகள் 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ் கீழே போய்கிட்டு இருக்கான். ஸோ பார்க்குறதுக்கு ரொம்ப பரிதாபமாக தான் இருக்குது. இப்போ இருக்கிற சூழ்நிலையில் 3 வருஷமாக ரொம்ப சந்தோஷமாக இருந்தது தொடர்ந்து. பட் இந்த ஒரு மாதமாக ரொம்பவுமே மன வேதனையாக தான் இருக்குது. இந்த மனவேதனையும் ஒரு நாள் கடந்து போகும். அது என்னைக்குன்னு தெரில. மேபி 2025 பொங்கல் கழிச்சா அல்லது 2025 தீபாவளியே வரணுமா அப்படின்றது தெரில. பட் இப்போதைக்கு ஷேர் மார்க்கெட் கொஞ்சோண்டு பரிதாபமான நிலையில் தான் இருக்குது. உனக்கும் பிளட்டு தான் வருதா, எனக்கும் பிளட்டு தான் வருது அப்படின்ற மாதிரி கோல்டுனுடைய ப்ரைஸுமே கிட்டத்தட்ட 1 மந்த் லோவில் தான் ட்ரேட் ஆகிக்கிட்டு இருக்கு. ஸோ கோல்டு மேலே ஏறுறதுக்கும் முக்கியமான காரணம் அமெரிக்கா தான். கோல்டு இப்போ இந்த ஒரு மாதத்தினுடைய லோவில் போகிறதுக்கும் முக்கிய காரணம் அமெரிக்கா தான். நண்பர்களே, ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க. இப்போ தான் சமீபத்தில் 60 வயதுக்கு மேலே ஒருத்தர்கிட்ட இருந்து 50 லட்ச ரூபா இந்த வாட்ஸ்அப் குரூப்பில் சேர்ந்ததில் வச்சுக்கிட்டு பணத்தை ஆட்டை போட்டு போயிட்டாங்க. அந்த வகையில் இப்போ என்ன ஒரு புது விதமான ட்ரெண்ட் அப்படின்னா, நம்மளுடைய வாட்ஸ்அப்புக்கு ஏதாவது ஒரு கல்யாணம் ஆக போகுது அப்படின்ற மாதிரி இன்விடேஷன் ஏதாவது ஒரு லிங்க் அனுப்ப வேண்டியது. அந்த லிங்க்கை நம்ம எதேர்ச்சியாக கிளிக் பண்ணும் பொழுது நம்மளுடைய ஃபோனில் டவுன்லோட் ஆகி நம்மளுடைய ஃபோனில் இருக்கக்கூடிய டேட்டாஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போயிடுறாங்க. அதனால் தவறுகள் நடக்குது அப்படின்றாங்க. நீங்கள் கல்யாணத்துக்கே போகாட்டியும் பரவாயில்ல, அந்த லிங்க் என்ன ஏது அப்படின்றது ஒரு ஆத்தரைஸ்டு சோர்ஸ்லேருந்து வரல அப்படின்னா தயவுசெய்து எந்த லிங்க்குமே கிளிக் பண்ணிடாதீங்க. நண்பர்களே, சமீபத்தில் இந்த பிஎன்பி கில்ஸ் அப்படின்ற ஷேர் ஒரு ஃபோக்கஸில் வந்திருக்கு. இந்த ஷேர் 2023 பார்த்தீங்கன்னா மிக குறைவாக வெறும் 50 ரூபா ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருந்தான். அதுக்கப்புறம் அங்கிருந்து ஒரே வருஷத்துக்குள்ள பணம் டபுள் ஆகிறதுக்கு என்ன காரணம்னா, இவங்க பாண்டுக்கு டீலராக இருக்காங்க. அப்போ நிறைய இண்டிசஸ் இந்திய கவர்மெண்ட்னுடைய பாண்டுகளை அவங்களுடைய இண்டிசஸில் சேர்க்கிறாங்க அப்படின்னு வந்தோடனே இவங்களுடைய பிஸ்னஸ் வால்யூம் மேலே வரலாம் அப்படின்ற ஒரு காரணத்தினால 50 ரூபாயிலிருந்து 150 ரூபா, கிட்டத்தட்ட 1 லட்ச ரூபா அப்படின்றது 3 லட்ச ரூபா அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் இப்போ மறுபடியும் இந்த பிஎன்பி கில்ஸ் அப்படின்ற ஷேர் 113 ரூபாயில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கா. முக்கியமான ஒரு சப்போர்ட் லெவலில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கா. இனி இங்கிருந்து மறுபடியும் 150 ரூபா போக போகுதா, இல்லை அவனுடைய பழைய ரேட் 50 ரூபாயே வரப்போகுதா அப்படின்றது தெரியல. ஆஹா, உங்களை காண கண்கோடி வேண்டுமே அப்படின்ற மாதிரி இந்த நிஃப்டி நெக்ஸ்ட் 50 இண்டெக்ஸில் உருப்படியாக மேல் நோக்கி ஏறி இருக்கிறது இந்த ஜைடஸ் லைஃப் சயின்சஸ் அப்படின்ற ஷேர் தான். அதே மாதிரி மிட் கேப்பில் 3% ஏறி கொஞ்சம் சந்தோஷத்தை கொடுத்துருக்கிறது இந்த பாரதி ஹெக்ஸாகம் அப்படின்ற ஷேர். அதே மாதிரி ஸ்மால் கேப்ஸ்லாம் எடுத்து பார்த்தோம்னா பார்க்குறக்கே மனசு சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இந்த கேஎன்ஆர் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் இன்றைக்கி க்ளோசிங் வரைக்குமே தாக்கு பிடிச்சி ஆல்மோஸ்ட் 8% மேல் நோக்கி ஏறி வந்திருக்கு. கும்பா குட்டீஸ்னு எடுத்து பார்த்தா அந்த லிஸ்ட்டு ரொம்ப பெருசாக இருக்குது. அதில் முக்கியமாக இன்றைக்கி இறங்கினது, ஃபேமஸாக இறங்கினது, பெரிய லெவலில் இறங்கினது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ஜிஎன்எஃப்சி எல்லாம் 8% இறங்கியிருக்கு. சுஸ்லான் ஒரு 9%, கிரீவ்ஸ் காட்டனில் ஒரு 14% இறங்கியிருக்கு. இப்போ ஷேர்ஸ் இறங்கினதில் முக்கியமாக கவனித்து பார்த்தீங்களா, இந்த ஐடியா ஷேருக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்கும். வாங்க வாங்க எல்லாரும் என்ன மாதிரியே ஆயிட்டீங்க போல் அப்படின்ற மாதிரி. என்ன காரணம்னா, இந்த ஷேர் இப்போ 7 ரூபாயிலே ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. சமீபத்தில் இந்த வருஷத்தினுடைய உச்சம் ஆல்மோஸ்ட் 20 ரூபா வரைக்கெல்லாம் போனான். இப்போ வெறும் 7 ரூபாயில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இந்த ஷேர் சமீபத்தில் எந்த குவார்ட்டரில் எடுத்து பார்த்தீங்கன்னாலும் அவன் ப்ராஃபிட்டில் வந்ததாக சரித்திரமே இல்லை. ஸோ இது ரொம்ப துக்ககரமாக இருக்கக்கூடிய இந்த சமயத்தில் நம்ம இந்திய ஷேர் மார்க்கெட்டில் இந்த மாதிரி ஃபேமஸான பங்கு இப்படி எல்லா குவார்ட்டர்லையுமே நஷ்டம் பண்ணது ஒருத்தம் கூட கிடையாது. ஆனால் இப்போ ஒவ்வொருத்தனாக Q2 ரிசல்ட் சரியில்லாமல் எல்லாம் கீழ் நோக்கி இறங்கிக்கிட்டு இருக்காங்க. இந்த வகையில் பார்க்கும் பொழுது இந்த வோடாஃபோன் ஐடியா அவங்களையெல்லாம் பார்த்து இரு கரம் நீட்டி வாங்க வாங்க எல்லாரும் வாங்க, ரொம்ப சந்தோஷம் அப்படின்ற மாதிரி இருக்குது. நம்ம ஷேர் மார்க்கெட் இறங்கினதுக்கு முக்கிய காரணமே இந்த ட்ரெண்டு செட்டு தாங்க. ஷேர் மார்க்கெட் நல்லா இருக்கும் பொழுதே இந்த ரிலையன்ஸ் 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ் கீழே வந்துட்டான் 1.5 மாதத்துக்கு முன்னாடியே. அப்போவாது நம்ம சுதாரிச்சிருக்க வேண்டாமா அப்படின்ற மாதிரி ஒரு இண்டிகேஷன் இப்போ தான் நம்ம மனசுக்கு தோணுது. செப்டம்பர் மாதமே கிட்டத்தட்ட அக்டோபர் மாதம் ஸ்டார்டிங்லேயே இவன் கீழே வந்துட்டான். ஸோ இந்த ரிலையன்ஸ் இருக்கிறதுலே ரொம்ப முக்கியமான அதிக வெயிட்டேஜ் உடைய கம்பெனி 20% தன்னுடைய ஹையிலிருந்து இறங்கியிருக்கான். ஆனால் இவன் ஒரு லீடர்.
நீங்கள் எனர்ஜி பிஸ்னஸ் எடுத்து பார்த்தாலும், ரினியூவபிள் எனர்ஜி சைடு பார்த்தாலும் சரி, அல்லது க்ரூட் ஆயில் அந்த மாதிரி எடுத்து பார்த்தாலும் சரி, இவன் தான் லீடராக இருக்கான். அதே மாதிரி டிஜிட்டலைஸ்டு பிஸ்னஸ் அப்படின்றத எடுத்து பார்த்தா அதுலேயும் இவங்க தான் லீடராக இருக்காங்க. ரீட்டைல் பிஸ்னஸ் எடுத்து பார்த்தாலும் அவங்க தான் லீடராக இருக்காங்க. அப்போது ஒரு லீடராக இருக்கக்கூடிய கம்பெனி இப்படி கவுந்து படத்திருக்கா. அதனால தான் நம்ம ஷேர் மார்க்கெட் கும்பாயிருக்கு. ஸோ இப்போ நம்ம பேக் அனலைசிஸ் பண்ணி பார்க்குறோம், ஒரு போஸ்ட்மார்ட்டம் பண்ணி பார்க்குறோம் அப்படின்னா, இந்த ரிலையன்ஸ் வந்து 2 days மூவிங் ஆவரேஜ் கீழே வரும்பொழுதே 1.5 மாதத்துக்கு முன்னாடியே மேபி சுதாரிச்சிருந்தா நம்மளுக்கு இவ்வளவு துன்பங்கள் வந்திருக்காதோ அப்படின்ற மாதிரி நினைக்க வைக்குது. சரி, அதெல்லாம் ஓகே. இது ஒரு ட்ரெண்ட் செட்டராக இருக்குது. இந்த ட்ரெண்ட் செட்டராக இருந்து இவன் இறங்கினதுனால தான் மார்க்கெட் இறங்கிருச்சு அப்படின்னு எடுத்துக்குவோம். இனி இவன் மறுபடியும் எப்போ ஏறுவான்? 1000 ரூபா வந்துட்டு தான் ஏறுவானா, இல்லை 1250 அப்படின்றதே ஒரு நல்ல நம்பர் தான். இங்கிருந்தே அடுத்தடுத்த நாட்களில் ஏறுவானா அப்படின்றத ரொம்ப முக்கியமாக இருக்குது. ஏன்னா இவன் தான் ஒரு ட்ரெண்ட் செட்டர். ரிலையன்ஸ் தொடர்ந்து ஒரு 20% ஏறிட்டானா மார்க்கெட்டை கண்டிப்பாக இழுத்துட்டு வருவான் அப்படின்ற ஒரு நம்பிக்கை. அதனால் இந்த ஷேர் மேலே வரணும்னு நம்ம நினச்சிக்க வேண்டியதான் மனசில். ஆனால் ஒன்று மட்டும் உறுதிங்க நண்பர்களே, ஷேர் மார்க்கெட்டில் ட்ரெண்டிங் கிளிகள், அதாவது 2-3 வருஷத்துக்கு ஏறுவான், அப்போ 2-3 வருஷத்துக்கு இறங்குவான். இது போன்ற சூழ்நிலைகள் தான் பல ஷேர்கள் இருக்கும். ஒரு உதாரணத்துக்கு நீங்கள் எக்ஸைட், கிராஃபைட், கேஸ்ட்ரால் போன்ற கம்பெனிகளை எடுத்து பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், அவங்களுடைய ஏறுவது அப்படின்றது தொடர்ந்து ஒரு 2-3 வருஷம் ஏறுற மாதிரி இருக்கும். அப்புறம் ஒரு 2 வருஷம் இறங்குவான், அப்புறம் மறுபடியும் 2-3 வருஷம் ஏறுவான், அப்புறம் ஒரு 1 வருஷம் தொடர்ந்து இறங்குவான். எம்ஆர்பிஎல் அப்படின்ற ஷேர் எடுத்து பார்த்தீங்கன்னா அப்படி தான். 2017 வரைக்கும் மேலே ஏறி 2018 2020 வரைக்கும் இறங்கியிருக்கான். அப்புறம் 22 வரைக்கும் ஏற வேண்டியது, அப்புறம் 23 வரைக்கும் இறங்க வேண்டியது, 24 வரைக்கும் ஏறிட்டு 24லே இறங்குறான். ஸோ ஷேர் மார்க்கெட்டில் இந்த மாதிரி நல்லா ட்ரெண்டிங்லேயே இருக்கக்கூடிய ஷேர்கள் நிறைய இப்போ கீழே உளுந்துக்கிட்டு இருக்கு. இங்கே உளுந்துக்கிட்டு இருக்கு, இங்கே உளுந்துக்கிட்டு இருக்கு. மறுபடியும் எப்போ திரும்பி ஏறானோ அப்போ கண்ணுக்கு தெரிஞ்ச லாபத்தை பிடிச்சா கூட 1 வருஷம் ஆகட்டும் அல்லது 2 வருஷம் ஆகட்டும், கண்ணுக்கு தெரிஞ்ச லாபத்தை பிடிச்சா கூட ஆல்மோஸ்ட் 50%, 100% அப்படின்ற லாபம் இருக்குது. அதை பிடிக்கிறோமா, அதுதான் முக்கியம். ஏன்னா கீழே இறங்குறப்ப எல்லாரும் 50% இறங்கினா கூட உட்காந்து வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி மேல் நோக்கி என்னைக்காவது ஒரு நாள் ஏறத்தான் போகிறான், அப்போ 50% பிடிப்போமா அப்படின்றதான் கேள்வி. நண்பர்களே, இந்த சமயத்தில் ஒரு மிகப்பெரிய ஆச்சரியம் என்ன தெரியுங்களா? நீங்கள் லீடிங் செக்டர்ஸ் இருக்கக்கூடிய சில பங்குகள் எடுத்து பாருங்க, அவனுக்கு யாருமே இன்னும் 20% இறங்கல. ஒரு உதாரணத்துக்கு இப்போ ரிலையன்ஸ் 20% அவனுடைய டாப் ஹைலேருந்து இறங்கியிருக்கான் அப்படின்ற மாதிரி நம்ம பார்க்குறோம். ஆயில் அண்ட் கேஸ்லாம் ஒரு லீடர், அவன் ஒரு 20% இறங்கியிருக்கான்னு பார்க்குறோம். அது மாதிரி எல்லா செக்டர்லையுமே இறங்கியிருக்கான்னா கிடையாது. ஒரு உதாரணத்துக்கு இப்போ நம்ம ட்ரோன்ஸ் அப்படின்ற செக்டர் எடுத்து பார்க்குறோம். இந்த வருஷத்தினுடைய ஹையிலிருந்து இவன் இப்போ தான் ஒரு 17% இறங்கியிருக்கான். மற்ற ஸ்டாக்ஸ் எல்லாம் 40%, 30% இறங்கியிருந்தாலும் அது முக்கியம் இல்லை. ஒரு செக்டரில் ஒரு லீடர் என்பவன் இறங்கியிருக்கானா அப்படின்னா கண்டிப்பாக ட்ரோன் செக்டர் அப்படின்றது கிடையாது. அதே மாதிரி ஒரு எலக்ட்ரானிக்ஸ் மேனுஃபேக்சரிங் செக்டரில் பார்க்குறோம், அதில் இன்னும் ஒரு 20% அப்படின்ற டாப் லீடர்ஸ் யாரும் கிடையாது. சரி, ஜுவல்லரி செக்டரில் எடுத்து பார்த்தோம்னா 30% இறங்கினதெல்லாம் இருக்குது. தங்கமயில், சென்கோ அப்படின்றதெல்லாம் இருக்குது. ஆனால் டைட்டன் இன்னும் -20%லேயே தான் சுற்றிக்கிட்டு இருக்கான். காப்பர் அண்ட் அலுமினியம் செக்டரில் பார்த்தாலும் கிட்டத்தட்ட 19% இப்போ தான் இறங்குறான் ஹிண்டால்கோ, டாப் லீடர். அதே மாதிரி மெட்டல் செக்டரில் JSW ஸ்டீல் 12% இறங்கியிருக்கு. செயலாம் 36% இறங்கட்டும், இல்லை 50% தான் அது இறங்கட்டும், அது முக்கியம் இல்லை. அந்த செக்டரில் டாப் லீடராக இருக்கக்கூடிய JSW ஸ்டீல் இப்போ தான் ஒரு 12% இறங்கியிருக்கான். அதே மாதிரி ஹாஸ்பிட்டல் செக்டர்னு எடுத்து பார்த்தா 30% இறங்கினவன்லாம் இருக்கான். மெதந்தா அப்படின்ட்டு, லால்பத் லேபு, பாலிமெட் இதெல்லாம் 20% இறங்கியிருக்கு. இருந்தாலும் அப்போலோ ஹாஸ்பிட்டல் இப்போ தான் 10% இறங்கியிருக்கான். இதிலிருந்து என்ன தெரிய வருதுன்னா, ஒன்றா கிராஷ் இன்னுமே வரல அப்படின்ற மாதிரி அர்த்தம். ஏன்னா பெரிய ஆளு நிறைய பேர் செக்டர் லீடர் தான் வாங்கியிருப்பாங்க. அப்போ அவன் 20% இறங்குறதுக்குள்ளேயே மற்ற பங்கு 40% இறங்கியிருக்குன்னா, அப்போ செக்டர் லீடர் ஒருவேளை 40% இறங்கினானுங்கன்னா அப்போ மற்றவனெல்லாம் 60-70% கீழே போனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. அப்புறம் அவனுக்கு போனதே இல்லைன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? எனக்கெல்லாம் தெரிஞ்சு எத்தனையோ ஷேர் 60%, 80% இறங்கிட்டு அதுக்கப்புறம் மேல் நோக்கி ஏறி வந்ததெல்லாம் நான் பார்த்துருக்கேன். இந்த இறங்கியிருக்கிற மார்க்கெட்லேயும் அடடா பரவாயில்லையேப்பா நீயே அப்படின்னு நம்ம ஆச்சரியப்படுற மாதிரி இந்த கல்யாண் ஜுவல்லரி ஷேர் இன்னும் 50 days மூவிங் ஆவரேஜ் கிட்டே சுற்றிக்கிட்டு இருக்கா. இது வரைக்கும் அவன் கீழே வந்ததா சரித்திரமே இல்லை இப்போ வரைக்கும். இனி மறுபடியும் இந்த வருஷத்தில் எங்காவது கீழே ஒரு 500 ரூபா ரேஞ்சுக்கு இது வரானா இல்லையா அப்படின்றது பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். அதே மாதிரி இந்த HLE கிளாஸ்கோட் அப்படின்ற ஷேர் வச்சுருக்கிறவங்களுக்கு ஒரு சிறிய சந்தோஷம் அப்படின்றது வரும். ஏன் அப்படின்னா தொடர்ந்து தொங்குபாலம் மாதிரி கீழ் நோக்கியே போய்கிட்டு இருந்த பங்கு இப்போ சமீபத்தில் 360 ரூபா ரேஞ்சில் ஒரு மாதிரி ஸ்ட்ராங்காக நின்று ஆடிக்கிட்டு இருக்கான்.
இந்த வீணா போன ஷேர் மார்க்கெட்லயும் சில ஷேர்ஸ் எல்லாம் தம் பிடிச்சி ஸ்ட்ராங்கா நிக்கிறாங்க நண்பர்களே. ஒரு உதாரணத்துக்கு இந்த ரேட் கெயின் சாஸ்கன் அப்படின்ற ஷேர்லாம் பார்த்தோம்னு வச்சுங்களேன், இன்னுமே உச்சத்தில் தான் இருக்கான் சாஸ்கன். இது ஏதாவது தவறுதலாக கூட ஒரு பங்கு கூட இப்படி நம்மளுடைய போர்ட்ஃபோலியோல இருக்காதுன்னு தான் நான் நினைக்கிறேன். இந்த சாஸ்கன் அப்படின்றது இன்னுமே உச்சத்தில் தான் இருக்கு. அதே மாதிரி இந்த ரேட் கெயின் அப்படின்ற ஷேரும் தற்போது வரைக்கும் கூட அவனுடைய 2 days மூவிங் ஆவரேஜை தாக்கு பிடிச்சி தம் கட்டி தான் நிற்கிறான். ஹிண்டால்கோ ஷேருமே தன்னுடைய 2 days மூவிங் ஆவரேஜை தாக்கு பிடிச்சி தான் நிற்கிறான். பார்ப்போம் அடுத்து வரக்கூடிய நாட்களில் இதுக்கு ஒரு மரியாதை கிடைக்குமா. இந்த 2 days இந்த மாமனுக்கு மரியாதை அப்படின்ற மாதிரி இந்த 2 days மூவிங் ஆவரேஜுக்கு ஒரு மரியாதை கிடைச்சி இங்கிருந்து அப்படியே ஜம்ப் அடித்து ஒரு மறுபடியும் ஒரு 700 ரூபா போவானா இல்லை டொயங்கின்னு அது கீழே தான் போகுது அப்படின்றத பொறுத்து இருந்தால் பார்க்கணும். ஹிண்டால்கோ அப்படின்ற ஷேர் இப்போ வரைக்கும் ஸ்ட்ராங்காக இருக்கான். இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் 2 days மூவிங் ஆவரேஜ் கீழே க்ளோஸ் பண்ணியிருக்கான். நாளைக்கு இது ரிவர்சல் வருதா இல்லை கண்டினியூ ஆகுதா அப்படின்றது தெரியல. எப்படியே ஆண்டவன் புண்ணியத்தில் ஒன்று கவனிச்சிங்களா, இந்த வாரம் 3 நாள் லீவ் வருது. கம்முன்னு லீவை போட்டுட்டு 3 நாள் லீவ் வர்றதுனால எங்காவது போய் ஒரு பெரிய கோயிலாக உள்ளே நம்ம பூந்துட்டோம்னா வெளியே வர்றதை கண்டுபிடிக்கவே முடியாது அப்படின்ற மாதிரி நல்ல ஒரு பெரிய கோயிலாக போயிடணும். இல்லைன்னா ஏதாவது ஒரு காட்டுக்குள்ளே போய் உட்காந்துக்கலாமான்னு பார்க்குறேன். அப்போ தான் நம்ம எல்லாத்துக்கும் மனசு கொஞ்சம் அமைதி கிடைக்கும். ஏன் அப்படின்னா நம்ம இறங்கி இருக்கக்கூடிய இந்த ஷேர் மார்க்கெட் தற்போது பரிதாபமான நிலையில் இருக்குது. அங்கே சந்தோஷமே இல்லை. அதனால் சந்தோஷம் வர இடத்துக்கு போய் உட்கார்றது தான் நல்லது. இன்றைய தகவல் அனைத்து உங்களுக்கு உதவியாதுன்னு எனக்கு சந்தோஷம் தான். ரொம்ப நன்றி, வணக்கம்.